கொஸ்டின் நம்பர் 5 கோட் ஏல வந்து டிஆர்பி ரெண்டு எழுதினாலுமே கரெக்ட் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 5 வந்து மேத்தமெட்டிக்ஸில் டிஆர்பி ரெண்டில் காமேட்டா 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? 12th பப்ளிக் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதி முடிச்சிருப்பீங்க. ரிசல்ட்ஸுக்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா? ஸோ அது அஃபிஷியல் ஆன்சர் கீ ஃபுல்லாகவே செக் பண்ணிடுவோம். ஃபிசிக்ஸு அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா மேக்ஸ் கவர்மெண்ட்லேருந்து அஃபிஷியலாக வந்திருக்கு. ஸோ எல்லோரும் கிரேஸ் மார்க்லாம் இருக்கான்னு கேட்டுட்டு இருக்கீங்க. எல்லாமே நம்ம இருக்குதா அப்படின்றத செக் பண்ணிடலாம். பட் மேக்ஸை பொறுத்தவரை மேக்ஸ் ஃபிசிக்ஸ் அந்த சம் டெரிவேஷன்ஸ்லாம் இருந்தால் ஸ்டெப் மார்க் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதை ஃபுல் டீட்டெயில்ஸ் அப்படியே செக் பண்ணிடலாம். ஸோ மேக்ஸு ஃபிசிக்ஸ் ஒரே வீடியோஸில் செக் பண்ணிடலாம். புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு இந்த மாதிரி அஃபிஷியல் கீ வர உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஃபர்தர் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஹைப் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபிசிக்ஸ் ஆன்சர் கீ ஃபஸ்ட்டு மேக்ஸ் ஃபுல்லாக செக் பண்ணிடலாம். மேக்ஸை பொறுத்தவரை ஒன் வேர்டு பார்த்தோன்னா உங்களுக்கு கோடு ஏ கோடு பி. ஓகேவா? ஒன் வேர்டு பொறுத்தவரை உங்களுக்கு ஆன்சர் கீ எல்லாமே தெரியும் இல்லையா? ஸோ இதில் ஒன் வேர்டில் ஒன்றே ஒன்று மட்டும் தான் வச்சுருக்கு. இந்த ஆப்ஷன் எழுதினாலுமே கரெக்ட் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அது கவனமாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கோடு ஏக்கு மட்டும் இப்படி சொல்லியிருக்காங்க. மற்றபடி ஆன்சர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே சேமாக தான் இருக்குது. கோடு ஏ கோடு பிக்கு அப்படி செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா பார்ட் 2 பார்ட் 3 பார்ட் 4 அப்படியே ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு வந்துடலாம். எந்தெந்த ஸ்டெப் மார்க்கெலாம் மார்க் இருக்குது அப்படின்றத ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. 22 பாருங்கள் 2 மார்க்ஸு. நெக்ஸ்ட் 23, நெக்ஸ்ட் 24 கொடுத்துருக்காங்க. 25, நெக்ஸ்ட் 27 நீட்டாக இந்த ஸ்டெப் எழுதிட்டு ஃபைனல் ஸ்டெப் எழுதுனா ஒவ்வொரு மார்க்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ 31 பொறுத்த வர 2 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த போட்டிருந்தீங்கன்னா அப்புறம் τ=3 எழுதிருந்தா 1 மார்க்கு. 32 பார்த்துக்கோங்க. 33 இதுக்கெல்லாம் ஸ்டெப் மார்க் அப்படின்றத பார்த்துக்கோங்க. இந்த இதில் இருந்ததுன்னா உங்களுக்கு மார்க்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. அலாட்மெண்ட் படி கொடுத்துருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக நம்ம பசங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் அப்டேட் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா பார்ட் 4 பொறுத்தவரை 41ல் ஏ. 41ல் ஏ எப்படி செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா 41ல் பி. 41ல் பி கம்ப்ளீட்டாக அப்படியே செக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் 42ல் ஏ. இந்த ட்ரூத் டேபிள் பொறுத்தவரை எல்லாமே எழுதியிருப்பீங்க. the order of rows and column need not same as in scheme அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நீ மிஸ்டேக் இன் டேபிள் awarded 2 மார்க்ஸ். அதாவது மிஸ்டேக்ஸே இருந்தாலுமே டேபிள்ஸுக்கு 2 மார்க்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நோட்டு. இப்போ அதுக்கு தான் மேக்ஸை பொறுத்தவரை ஸ்டெப் மார்க்லாம் இருக்குன்னு உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான். ஓகேவா? 42ல் பி அப்படியே செக் பண்ணிகிட்டே வந்துடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா 43ல் ஏ. நெக்ஸ்ட் வந்து 43ல் பி பொறுத்தவரை அந்த டயக்ராம்ஸில் என்னென்ன மார்க் இருக்குது அப்படின்ற டொமைன் ரேஞ்சு பாசஸ் த்ரூ த பாயிண்ட் இட் ஹேஸ் நோ சிமெட்ரி x = -1 இட் நாட் இன்க்ரீசிங் இஸ் கிரேட்டர் தேன் -1 இதெல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு 4 மார்க்ஸ். டயக்ராம்ஸ் இது இருந்ததுன்னா 1 மார்க்ஸ். எனி 4 வேலிடிட்டி பாயிண்ட்ஸ் அதாவது 4 பாயிண்ட்ஸ் எழுதுனா கூட போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே எழுதணும். இதில் எனி 4 எழுதினா உங்களுக்கு 4 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 44ல் ஏ செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா 44ல் பி பொறுத்தவரை சம்ஸ் என்னென்னு பார்த்துக்கோங்க. 45ல் ஏ பார்த்துட்டிங்கன்னா ரஃப் டயக்ராம் வரதான் உங்களுக்கு 1 மார்க்ஸு. அப்புறம் சம்ஸ் என்னென்ன சம்ஸ்லாம் போட்டிருக்கீங்கன்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ 45ல் பி வந்து ஒன்லி டூ பை டிஃப்ரென்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் நீங்கள் அப்படியே செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 46ல் ஏ பொறுத்தவரை என்னென்ன ஸ்டெப்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு மார்க்ஸ் இருக்கும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. 46ல் பி சேம் ப்ரொசீஜர்ஸ் அதுவுமே அப்படியே பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தா லாஸ்ட் 47ல் ஏ அப்படியே கம்ப்ளீட்டாக செக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் 47ல் பி அப்படியே கம்ப்ளீட்டாக செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது வந்து மேத்தமெட்டிக்ஸ் கீ ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஃபிசிக்ஸ் ஆன்சர் கீ எப்படி செக் பண்ணிடலாம். ஃபிசிக்ஸ் அப்படியே கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம். ஃபிசிக்ஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன் வேர்டு நார்மலாக இருக்கிறது தான் கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்ஸ் பொறுத்தவரை ஒன் வேர்டு நீங்கள் கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுறீங்க அப்படியே செக் பண்ணிகிட்டே வந்துடுங்க. 51 மார்க்ஸ் இல்லையா? அதை அப்படியே செக் பண்ணிட்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்ட் 2 பொறுத்தவரை என்னென்ன மார்க்ஸ் என்னென்ன எழுதுறீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க். ஃபார்முலா எழுதுனா எனி 1 ஃபார்முலா எழுதுனா 1 மார்க்கு. அப்புறம் தியரி எழுதுனா உங்களுக்கு 2 மார்க்ஸ். டோட்டலாக பார்த்தீங்கன்னா அவார்டட் கொடுத்துருக்குறாங்க மார்க்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் ஃபார்முலாஸு ஏதாவது ஃபார்முலாஸ் எழுதியிருக்கணும். டெரிவேஷன்ஸ் எழுதியிருக்கணும். 18th ஒன்று ஆர் எனி மெத்தட் கொடுத்துருக்காங்க. மைக்ரோவேவ்ஸ் ஆர் யூஸ்டு. கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 20 அப்படி செக் பண்ணிடுங்க. இஃப் யூனிட் இஸ் நாட் மென்ஷன் ரெடியூஸ் ஹாஃப் மார்க். இதில் வந்து யூனிட் வந்து நீங்கள் ஒமிட் பண்ணிட்டீங்கன்னா ஹாஃப் மார்க். நம்ம சொன்னது தான் ஃபார்முலாஸ் பொறுத்தவரை ரெடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் வந்து குறைச்சிருவாங்க. 22ல் இப்போ எனி 2 ப்ராப்பர்ட்டிஸ் எழுதியிருந்தாலே 2 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 23 பொறுத்தவரை டயக்ராம்ஸ் பார்த்துக்கோங்க. 24 கம்பல்சரி இல்லையா? கம்பல்சரி பொறுத்தவரை பாருங்கள் 1 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் தானே அப் டு திஸ் 1 மார்க்ஸ். கீழே சால்வேஷன் என் கண்டுபிடிச்சி ஃபார்முலா போட்டு சப்ஸ்டியூட் பண்ணால் அதுக்கு ஹாஃப் மார்க் இருக்குது. ஹாஃப் மார்க் டோட்டலாக பார்த்துட்டிங்கன்னா 2 மார்க்ஸ் இதுக்கெல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்ட் 3 மார்க் கொஸ்டின். எனி 3 யூசர்ஸ் ஒன்லி எழுதியிருந்தாலே உங்களுக்கு 3 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் 26 பொறுத்தவரை அப்படியே கம்ப்ளீட்டாக RS கண்டுபிடிச்சா உங்களுக்கு ஹாஃப் மார்க்கு. RP அந்த ஈக்குவேஷன்ஸ் கண்டுபிடிச்சா உங்களுக்கு ஹாஃப் மார்க்கு. R1 கண்டுபிடிச்சா ஹாஃப் மார்க்கு. R1
ப்ளஸ் இது அப்புறம் ஈக்குவேஷன்ஸ் அப்புறம் ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு மார்க். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா கரண்ட் சென்சிட்டிவிட்டி இதுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஓகே, எனி ஒன் ஃபார்முலா எழுதியிருந்தால் 1 மார்க்ஸு, அப்புறம் ஈக்குவேஷன்ஸ் எழுதியிருந்தால் அதுக்கு அந்த தியரி பாட்டில் எழுதியிருந்தா. நெக்ஸ்ட்டு 28 பாருங்கள், இந்த ரேட் ஆஃப் கன்சம்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இன் சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது அப்புறம் 29 அப்படியே செக் பண்ணிடுங்க. இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இன் டென்சிட்டிஸ் அந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் எழுதியிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து 30 பொறுத்தவரை உங்களுக்கு டிஃபரன்ஸ் பிட்வீன் இல்லையா, டிஃபரன்ஸ் பிட்வீன் எனி 3 பாயிண்ட்ஸ். ஓகேவா, டன். நெக்ஸ்ட் 31 பொறுத்தவரை அந்த ஃபார்முலா அந்த ஈக்குவேஷன்ஸு அப்புறம் தியரி. ஓகேவா, நெக்ஸ்ட் 32 அப்படியே செக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் 33 பொறுத்தவரை இட்ஸ் சேம் ஃபார்முலாஸ் எழுதியிருக்கணும். நெக்ஸ்ட் தியரி நீங்கள் தேவையில்லை, ஃபார்முலா சம்ஸ் தானே, இது கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுறீங்க, சம்ஸ் சால்வ் பண்ணியிருக்கணும். இதுக்கெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கெல்லாம் பார்த்துக்கோங்க. யூனிட் இஸ் நாட் மென்ஷன் ரெடியூஸ்ட் ஆஃப் மார்க். யூனிட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா ஆஃப் மார்க் ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. இதுக்கெல்லாம் ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்கள் பார்ட் 4 பொறுத்தவரை பாருங்கள் இந்த டெரிவேஷன் சம்ஸ் கொடுத்துருக்காங்க. டெரிவேஷன்ஸ் டயக்ராமுக்கு பாருங்கள் ஆஃப் மார்க் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ப்ளனேஷனுக்கு ஆஃப் மார்க்கு, அப்புறம் அப் டு என்னென்ன இதுக்கெல்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்றத பாருங்கள். இதுக்கெல்லாம் ஆஃப் மார்க் கொடுத்துருக்காங்க அப்படின்றத செக் பண்ணிடுங்க. ஃபைனலாக 1 மார்க்ஸு. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா 34ல் பி டெஃபனிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க்ஸு, அப்புறம் மெரிட்ஸ் எழுதிருந்தால் உங்களுக்கு 2 × 1 3 மார்க்ஸு, அப்புறம் எனி 2 பாயிண்ட்ஸ் எழுதுனா 2 × 1 டோட்டலாக பார்த்துட்டிங்கன்னா 5 மார்க்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா மீட்டர் பிரிட்ஜ் டயக்ராம்ஸ் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு 1 மார்க்கு. எக்ஸ்ப்ளனேஷனுக்கு டோட்டலாக பார்த்துட்டிங்கன்னா 4 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எதுக்கெல்லாம் அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 35ல் பி பொறுத்தவரை 5 பாயிண்ட்ஸ் எழுதியிருந்தால் உங்களுக்கு 5 × 1 5 மார்க்ஸ். நெக்ஸ்ட் 36ல் பி மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸ் இன் இன்டெக்ரல் ஃபார்ம் இல்லையா, அந்த காஸ் லா ஆஃப் எலக்ட்ரிசிட்டி எழுதியிருந்தால் உங்களுக்கு 1 மார்க்கு, காஸ் லா ஆஃப் மேக்னட்டிசம் எழுதியிருந்தால் 1 மார்க்கு, ஃபேரடே லாஸ் எழுதியிருந்தால் 1 மார்க்கு, அப்புறம் ஆம்பர் மேக்ஸ்வெல் எழுதியிருந்தால் 1 மார்க்கு, ஈக்குவேஷன் எக்ஸ்ப்ளனேஷன் ஆர் எக்ஸ்பான்ஷன்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ்லாம் 1 மார்க். டோட்டலாக பார்த்துட்டிங்கன்னா 5 மார்க்ஸு. 36ல் பி டயக்ராம் எழுதியிருந்தால் உங்களுக்கு 1 மார்க், எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இதுக்கெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. 1 மார்க் கொடுத்துருக்காங்க, ஆஃப் மார்க்கு 1 மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 37ல் ஏ அதாவது பிரின்சிபல்ஸு எழுதியிருந்தால் 1 மார்க், டயக்ராம் வரைஞ்சிருந்தால் 1 மார்க், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் ஒர்க்கிங் எழுதியிருந்தால் 1 மார்க்ஸு, அப்புறம் அப் டு இந்த ஈக்குவேஷன்ஸ் எழுதியிருந்தால் ஆஃப் மார்க், இந்த ஈக்குவேஷன் FASC அப்புறம் TKE எழுதியிருந்தால் ஆஃப் மார்க். டோட்டலாக பார்த்துட்டிங்கன்னா 5 out of 5 கொடுத்துருக்காங்க. 37ல் பி போலரைசர் எழுதியிருந்தால் உங்களுக்கு 1 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ யூசஸ் ஆஃப் அப்புறம் அனலைசர் எழுதியிருந்தால் 1 மார்க்ஸு, யூசஸ் ஆஃப் போலரைசர் எழுதியிருந்தால் உங்களுக்கு ஓவராலாக மார்க்ஸ் கொடுத்து டோட்டலாக 5 மார்க்ஸ் கொடுத்துருக்கு. எழுதியிருந்தால் 3 மார்க்ஸ் ஓவராலாக, ஆஃப் மார்க் ஓவராலாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் டோட்டலாக 5 மார்க். இனி 6 யூசஸ் எழுதியிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 38ல் ஃபஸ்ட் ஒன். ஓகேவா, ஃபஸ்ட் ஒன் பொறுத்தவரை ஈக்குவேஷன்ஸ் டெரிவேஷன்ஸ் எழுதியிருக்காங்க, அதுக்கு 1 மார்க்கு, டெரிவேஷன்ஸுக்கு தியரிக்கு 1 மார்க்கு, அப்புறம் சம் சிம்பிளிஃபிகேஷன் யூனிட் இஸ் நாட் மென்ஷன். எல்லாமே யூனிட்ஸை மென்ஷன் பண்ணணும், அதை மென்ஷனே பண்ணி சொல்லியிருக்காங்க. அது யூனிட் எழுதலைன்னா ஆஃப் மார்க் வந்து குறைச்சிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. 38ல் பி ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் இது பாருங்கள், தியரிக்கு 1 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனல் ஈக்குவேஷன்ஸ், அப்புறம் அந்த இம்பிடன்ஸ் ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் பார்த்து அந்த ஃபார்முலாஸ் எழுதியிருக்கணும். ஆஃப் மார்க் சொல்லியிருக்காங்க. அந்த பல்ஸ் பேஸ் ரேஞ்சு பை பிட்வீன் வால்டேஜ் அண்ட் கரண்ட் இஸ் ஃபார்முலாஸ்லாம் கொடுத்துருக்காங்க. யூனிட்ஸ் இது கிடையாது. பை = 51.1 டிகிரி கொடுத்துருக்காங்கல்ல, டோட்டலாக ஆஃப் மார்க் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் இயற்பியல் அப்படியே இங்கிலீஷ் மீடியம் பார்த்தாச்சு, அதே சேம் தமிழ் மீடியமு அதுவும் பார்த்தலாம். ஏன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் கேட்பீங்க, சார் எங்களுக்கு தமிழ் மீடியம்லாம் இல்லையான்னு கேட்பீங்க 12க்கு. அது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே பார்த்துட்டு வந்துடுங்க. சேம் ப்ரொசீஜர், எதுவும் ஒரு வாய்ப்பாடு மட்டும் 17 அப்படியே செக் பண்ணிடுங்க. 18th ஒன் அப்படியே பார்த்துக்கோங்க, அல்லது ஏதேனும் 2 முறைகள் எழுதலாம். சரி, 19th ஒன் அதே மாதிரி தான், மைக்ரோ அலைகள் பயன்கள், ஏதேனும் 2 பயன்கள். ஓகேவா, 21 அப்படியே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 22 பொறுத்தவரை அதே கான்செப்ட் தான். ஸோ ஏதாவது 2 பாயிண்ட்ஸ் எழுதியிருக்கணும், ஏதேனும் 2 பாயிண்ட்ஸ் தான். 23 டயக்ராம்ஸு. 24 பொறுத்தவரை இது வரைக்கும் எழுதிருந்தால் 1 மார்க், ஆஃப் மார்க். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 மார்க் கம்பல்சரி இல்லையா. நெக்ஸ்ட் 25 பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸ். இந்த பாயிண்ட்ஸில் எழுதியிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் கீ பாயிண்ட்ஸ் அப்படின்றது. ஃபைனல் இதில் நான் உங்களுக்கு இந்த கீ காமிச்சோன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, அதனால தான் உங்களுக்கு நான் வேகமாக அது அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. 28 பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 29. நெக்ஸ்ட்டு பாருங்கள் அதோட இதுதான். அப்புறம் 30 3 × 1 3 மார்க்ஸு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 31 ஃபார்முலாஸு, அப்புறம் தியரி எழுதியிருந்தால் உங்களுக்கு 3 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 32 மின் சுற்று குறியீடு எழுதியிருக்காங்க. அப்புறம் இந்த ஃபார்முலாஸ் பார்த்துக்கோங்க. 33 பொறுத்தவரை ஈக்குவேஷன்ஸு, அப்புறம் பார்ட்டாக கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுக்கெல்லாம் மார்க் அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க.
அதே உங்களுக்கும் யூனிட்ஸ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு மார்க்ஸ் ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. போயிட்டு வாங்க. சப்ஜெக்ட் 34 பி அப்படியே செக் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் 35 படம் விளக்கம் அப்படியே பார்த்துக்கோங்க. 35 பி அப்படியே 36 அப்படியே பார்த்துருங்க. அதோட கண்டினியூட்டி தான். நெக்ஸ்ட் 36 பி அதே மாதிரி படம் விளக்கம் அதோட கண்டினியூட்டி எதுக்கெல்லாம் மார்க்ஸ் அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 37 டயக்ராம்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 1 மார்க்ஸு ஓவராலாக பார்த்துட்டிங்கன்னா 5 மார்க்ஸ். நெக்ஸ்ட் 37 பி கொடுத்துருக்குறாங்க இல்லையா, 37 பி அப்படியே பார்த்துக்கோம். நெக்ஸ்ட் 38 அணுக்கருவின் பிணைப்பாற்றல் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்ஸு. 38 பி அதே தான் ஈக்குவேஷன்ஸு, அப்புறம் தியரி, இது ஃபார்முலாஸு, அதில் சப்ஸ்டியூஷன்ஸு அது எழுதியிருக்கணும். அவ்வளோதான்ப்பா. ஓகே, 12க்கு மேக்ஸு ஃபிசிக்ஸ் ரெண்டுக்குமே உங்களுக்கு நான் போட்டுட்டேன் அஃபீஷியல் ஆன்சருக்கு. அடுத்து வர உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இன்கேஸ் உங்களுக்கு அடுத்த ஆன்சருக்கு ஏதாவது வந்துன்னா 7094850622 இந்த நம்பருக்கு எனக்கு ஆன்சருக்கு சென்ட் பண்ணி இதற்கான பிடிஎஃப் உங்களுக்கு நான் இன்றைக்கி வேகமாக முடிச்சோன்னா நான் அப்டேட் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. டீச்சர்ஸும் பேப்பர் சொல்யூஷன்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து நம்ம 8th 9th 6th 7th எல்லாத்துக்கும் நம்ம அடுத்தடுத்து போடுவோம். அதுவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. பிரதர்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகேப்பா, தேங்க்யூ. உங்களுக்கு இது வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு நான் ரிப்ளை கொடுக்குறேன். தேங்க்யூ.